வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், வேலூர் பொதுக்கூட்டத்தில் விஜய் நான் வேறு லெவலில் ஸ்பீச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம்னு சொல்லி உறுதிமொழியில் தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. அப்புறம் தளபதி விஜயனா நேரடியாக மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் நம்ம விஜயனா மேலே இருக்குது. அதுக்குன்னு விஜயனா நம்ம பதிலடி கொடுத்துருக்காங்க. நம்மளை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடக்குது நண்பா, அதனால் நம்ம நேரடியாக யார் வீட்டுக்கும் யாரையும் சந்திக்க முடியல. கண்டிப்பாக நம்ம ஆட்சிக்கு வந்தவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக சந்திப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு டேரெக்டாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நம்ம விஜயனா. என்ன கேள்வினா, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சம்பாதிச்சிருந்தீங்க, எவ்வளோ சொத்து சேர்த்துருச்சிருந்தீங்க, எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க, ஆனால் அதெல்லாம் இப்போ எப்படி சம்பாதிச்சிங்கன்னு சொல்லி ஓப்பனாக உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி ஒரு ஓப்பனாக சவால் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த சவாலுக்கு எந்த அரசியல்வாதிகிட்டையுமே நேர்மையான பதில் இருக்காதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக அந்த திமுக திமுக இருக்குல்ல, இவனுக்கு சுத்தமாக பதில் தெரியாது. ஏன்னா கேள்வி ஒன்று கேட்டால் பதில் ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமாக தமிழ்நாடு மக்களையும் விஜயம் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம விஜயனா பயங்கரமாக ஆவேசமாக பேசினாங்க. அதோடு சேர்ந்து கண்ணும் கலங்கிட்டாங்க. ஸோ அங்கே இருந்த தொண்டர்களுமே கண் கலங்கியிருந்தாங்க. எல்லாருமே விஜயனாவை நம்ம வீட்டில் ஒரு தடவை பார்த்ததுனால கண்டிப்பாக விஜயனா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் விஜயனா பேசின உடனே அந்த கண்கலங்கின உடனே ஒரு 10 நிமிஷம் எல்லாருக்குமே கண்கலங்கிட்டு, ஸோ அது பயங்கர எமோஷனல் தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம தேமுதிகவும் தேசியத்தையும் கூட்டணி வச்சிருக்கிற பற்றி நம்ம விஜயனா பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, டிஎம்கே அறிவாலயம் பக்கத்தில் நிழலுக்கு உதவுனவங்களெல்லாம் கட்சி கூட்டணிக்கு சேர்த்துருக்காங்க. கொள்ளடிச்ச பணத்தில் எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு முன்னேறணும், நல்லா வளர்ச்சியை தேடி போகணும்னா திமுகவை சுவிட்ச் ஆஃப் செய்கிறது தான் ஒரே வழின்னு, திமுகவை சுவிட்ச் ஆஃப் செய்ய விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம விஜயனா. அப்புறம் முக்கியமாக டிவிகேக்கு எந்த கூட்டத்துக்குமே அனுமதி தர மாட்டேங்கிறீங்க, அப்புறம் அரசியலில் எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிடுறீங்க, அப்புறம் ஏன் கரூர் விபத்தில் ஏன் மேலே பழி போட்டீங்கன்னு சொல்லி நம்ம விஜயனா ஓப்பனாக டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க திமுகவை. சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி தளபதி விஜயனா பயங்கர எமோஷனலாக பயங்கர மாசாக பேசியிருந்தாங்க இந்த வேலூர் மீட்டிங்கில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தளபதி விஜயனா பற்றின ஹாட் அண்ட் நியூஸ்க்கு நம்ம தளபதி கிருபார் சேனலை இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் உங்களை தேடி வரும் நண்பா. தேங்க்யூ.